Everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் நம்ம வந்து இது வரைக்கும் 5 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் 5 மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிவிடுங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் குவார்ட்டர்லி எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி மினிமம் 5 மேக்ஸிமம் 8 to 10 நீங்கள் அத்தனை கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி நீங்கள் சென்டம் வாங்குறதுக்கு 99.9% பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக நம்ம சொல்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லாமே வந்து கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக வாங்கிடலாம். என்னென்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபுல்லாக தரோவாக இருந்தீங்களா, 10 கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணியிருக்கீங்களா, 8 to 10 கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணிங்களான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் ஹேண்டில் பண்ணோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம பண்ணிவிடுவோம். அதனால் கேர்ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணுங்கள். ஓவரால் 100 மார்க்ஸ் 100 மார்க்ஸில் 14 மார்க்ஸ் 1 மார்க்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக முடிச்சிருங்க. 1 மார்க்ஸ் முடித்த பிறகு கிராஃப் ஜாமெட்ரி நம்ம பார்க்க வேண்டிய பார்ட் என்னென்னா கிராஃபும் ஜாமெட்ரியும். ஏன்னா அது ஒரு 16 மார்க்ஸ் 2 into 8 16 மார்க்ஸ் வரும். 14 + 16 பார்த்திங்கன்னா 30 மார்க்ஸ் இதிலே கவர் ஆகிடுது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எவ்ரி எக்ஸசைஸ் அதோட எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் சாப்டர் வைஸ் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அதுலேயும் சில சாப்டர்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் சொல்லியிருப்போம். அல்ஜிப்ராலலாம் வந்து நிறைய மார்க்ஸ் கவர் பண்ணுவாங்க. அதனால் அல்ஜிப்ரா நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. அண்ட் தென் சில எக்ஸசைஸ்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க்கோ இல்லை 5 மார்க்கோ வரும்ன்ற மாதிரிலாம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அந்த மாதிரியான கொஷின்ஸை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 14 மார்க்ஸ் நம்ம வந்து அதாவது டெய்லி ஸ்டடி பிளானில் பார்த்திங்கன்னா மேக்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஒரு நாள் எக்ஸாம்பிள் சம்ஸ், ஒரு நாள் எக்ஸசைஸ் சம்ஸுன்ற மாதிரி. ஸோ தேவையான அளவு டைம் கொடுத்துருக்கோம் நம்ம மேக்ஸ்க்கு. அதை முடித்த பிறகு நீங்கள் வந்து ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இந்த டைம் வந்து நீங்கள் வந்து 5 கொஷின் பேப்பர் முடிச்சிட்டிங்களா ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள். இல்லை எத்தனை கொஷின் பேப்பர் நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். 14 1 மார்க்ஸ் 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே போட்டுட்டு ஒரு ரீசெக் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்ட் 2 பார்த்திங்கன்னா ஆன்சர் எனி 10 கொஷின்ஸா. கொஸ்டின் நம்பர் 28 வந்து கம்பல்சரி கொஷின். இது 2 மார்க் கொஷின். ஸோ கம்பல்சரி கொஷின் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து எதில் ஸ்கிப் பண்ண முடியாது, ஆப்ஷன் சாய்ஸ் வந்து நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. எல்லா எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டேன் மேம், எக்ஸாம்பிள் சம்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக 90 above வாங்கலாம். பட் அதில் எந்த ஒரு கொஷின்ஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருக்கக்கூடாது. நல்லா தெளிவாக இருங்க. சரிங்களா? 85 to 90 தாராளமாக வாங்கலாம். சில டைம் இந்த ட்விஸ்ட் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ், இம்பார்ட்டண்ட் இல்லாத கொஷின்ஸ் அந்த மாதிரியும் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால தான் நான் ஃபுல் மார்க்ஸ் நான் சொல்லலை. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்படியே பார்த்திங்கன்னா வந்து நம்ம எக்ஸாம் டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஸ்ட்ரக் ஆகி நிற்போம். அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? அதனால தான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படியே வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு கிளான்ஸ் பார்க்குறோம் இல்லையா, படிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ரஃப்பாக ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா 28 ஃபைண்ட் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் இது வந்து கம்பல்சரி கொஷின். 2 மார்க் கொஷின்ஸ் ஓவர். அண்ட் தென் பார்ட் 3 ஆன்சர் எனி 10 கொஸ்டின்ஸ். இதில் வந்து 42nd கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஷின். ஸோ நம்பர்ஸ் அந்த 29 பார்த்தீங்கன்னா இதில் இருந்து கம்பல்சரி இந்த 29 30 இது எல்லாமே வந்து கம்பல்சரி கொஷின் நம்ம சொல்லியிருப்போம். 31 அதே மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுவும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ எனி 10 கொஷின்ஸ் ஈச் கொஸ்டின் கேரிஸ் 5 மார்க்ஸ் 5 மார்க் கொஷின்ஸு. இதில் வந்து நீங்கள் எனி 10 நீங்கள் சூஸ் பண்ணி எழுதணும். சரிங்களா? இதில் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸசைஸ் நம்ம வந்து சொல்லியிருப்போம். அதில் வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் சம்மோ இல்லை எக்ஸசைஸ் சம்மோ ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கொஷின் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஸோ இதில் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி மாடல் டெஸ்ட் எழுதும் போது வித்தவுட் சாய்ஸில் எழுதி பாருங்கள். ஓகேங்களா? வித் சாய்ஸில் எழுதாதீங்க. வித்தவுட் சாய்ஸில் எல்லா கொஷின்ஸும் நீங்கள் எழுதி பாருங்கள். எந்த கொஷின்ஸ் தரலையோ அதை சர்க்கிள் பண்ணி வச்சுட்டு அதுக்கு அடுத்தது அந்த நீங்கள் செல்ஃப் டெஸ்ட் எழுதி முடித்த உடனே செல்ஃப் கரெக்ஷன் நீங்களே செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்கோங்க. அதில் எதெல்லாம் தெரியலையோ உடனே அதை சால்வ் பண்ணி பார்த்துருங்க. இப்போது அந்த கொஷின் பேப்பர் எடுத்திங்கன்னா எனி டைம் எப்போ எடுத்தாலுமே அதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எந்த டைம் கேட்டாலும் ஐம் தரோ
ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கொஷின் பேப்பராக முடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் பெஸ்ட்டு மேக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் தாராளமாக. ஸோ இத்தனை நாள் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் வந்து மேக்ஸில் ரொம்ப வீக் மேம் அப்படின்றவங்களும் இதை கண்டிப்பாக தாராளமாக வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அதாவது மாடல் கொஷின் பேப்பரை கலெக்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களோட மார்க்ஸ் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? 42. அடுத்து part 4 answer all the questions. 2 into 8 16. See again I am telling இது வந்து practical geometry கொடுத்துருக்காங்க, internal choice. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இது வந்து common question, graph இருக்கிறவங்களுக்கு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா practical geometry or இந்த மாதிரி கொஷினோட சாய்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 44ல் ஏபி, ஏல வந்து நார்மல் சம்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது ட்ரா த கிராஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா? டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஒன்று கேட்டிருக்காங்க, கிராஃப் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது தெரியுமோ அதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ கிராஃப் ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எல்லா சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதில் மார்க் நமக்கு மிஸ் பண்ணவே கூடாது. 2 எக்ஸசைஸ் நம்ம பார்த்தோன்னா நமக்கு 16 மார்க்ஸ் அப்படின்னும் போது தாராளமாக அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? ஸோ 16 மார்க்ஸ் ப்ளஸ் 14 30 மார்க்ஸ், 1 மார்க்ஸ் வரைக்குமே வந்து 14 மார்க்ஸ், இது ஒரு 16 மார்க், 30 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100 30 மார்க்ஸ் இது வரைக்கும் கவர் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கக்கூடிய சாப்டரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் சம்ஸ் எல்லாமே பார்த்துருங்க. இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் பாருங்கள், இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் பாருங்கள். ஃபைனலாக ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து தரோவாக பார்த்துக்கோங்க. நம்ம எக்ஸாம் வந்து நியர்லி இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்குது. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டுடுங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் தம் பண்ண முடியாது. Wish you all the best. Thank you for your support. Thanks for watching.